முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது தான். ஐ வாஸ் சம் 5 இயர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. குழந்தைய விளையாட்டாக சும்மா ப்ளோ பண்ண கொடுத்து, இதுக்கு நடுப்புற ரேடியோவில் வந்து காம்படிஷன் வின் பண்ணி எம்எஸ்எம்மா கையால் 82ல் ஃபஸ்ட் ப்ரைஸ். உங்களை தேடி வந்ததே உங்களோட அந்த ஃப்ளூட் வாசிக்கிற அந்த இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களா தான் உங்களை அப்ரோச் பண்ணி வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? 23க்குள்ளேயே கல்யாணம் ஆகிடுது. உங்கள் பொண்ணை ஒரு பாட்டு வாசிக்க சொல்லுங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதுகிற மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ பையன் ஆயிடுச்சுன்னு வரல. எனக்கு ஃபஸ்ட்டு புடவை கட்டவே எனக்கு வராது. ஒரு பாவாடை மேலே டாப்பு, இதுதான் என்னோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸு. ரொம்ப வருஷம் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் போட்டுட்டு இருந்தேன் நான். எங்கள் மாமியார் பிறந்த நாள், எம்எஸ்எம்மா போன நாள், எனக்கு நிச்சயம் ஆன நாள், எல்லாமே ஆன் சேம் டே, டிஃப்ரெண்ட் இயர்ஸ். இனிஷியலாக கொஞ்சம் வெளியில் வாசிக்கிறத பற்றி மாமியார் இல்லை, அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ், தே வர் நாட் வெரி ஹாப்பி ஃபார் மீ டு பெர்ஃபார்ம் பிகாஸ் குடும்பத்தை கவனிக்க முடியாது. கடைசி வரைக்கும் வாசிக்கணும்னு தான் துடிச்சாங்களே தவிர அவங்களுக்கு கால் நடக்க முடியாத போயிடுது. ஹிப்பு ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க பெட்ரிடன் ஆகிட்டாங்க. அப்போ கூட வந்து அவங்களுக்கு தான் வாசிக்க முடியலையே, இப்படி ஆயிட்டமே, தான் வாசிக்க முடியலையே, இப்படி ஆயிட்டமே, எங்கே கச்சேரிக்கு போகிற, என்ன வாசிச்சா, ஏது வாசிச்சா, எல்லாம் என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். உங்களுக்கு இந்த மியூசிக் ஆர்வம்ன்றது மியூசிக் ஃபேமிலிலேருந்து வந்ததுனால அப்படி ஆரம்பிச்சதா, இல்லை அம்மா இவங்க எல்லாம் வந்து ஃப்ளூட் வாசிச்சு அதை பார்த்து பழகி அப்படியே நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ளே வந்ததா? முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது தான். சும்மா விளையாட்டாக அம்மா, எனக்கு என்னோட பாட்டியும் எங்கள் அக்காவும் தான் நிறையா பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா கச்சேரிக்கு போயிடுவாங்க, அம்மா பெரியம்மா 2 பேருமே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்ததுலேருந்து என்னையும் கச்சேரிக்கு கூட்டின்னு வெளியூர்லாம் போனான்னாக்கா அம்மா பிரிஞ்சு இருக்க முடியாது இல்லையா, ஒரு 3-4 வயசுலலாம். அப்போது வந்து எங்கள் பாட்டி கூட ஐஷன் போங்க, சீதாலக்ஷ்மின்னு பேர். ஸோ ஐஷன் பேர். அப்போது வந்து அம்மா வாசிச்சுட்டு இருப்பாங்க, நான் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பேன், இப்படி இருப்பேன். எப்போ மங்களம் வாசிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ தான் வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல, அப்போ முடிய போகுது அப்படின்னு எனக்கு ஒரு கியூ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய விளையாட்டாக சும்மா ப்ளோ பண்ண கொடுத்து, அது எப்போ ஆரம்பிச்சதுனாக்கா நாகர்கோவிலுக்கு கச்சேரிக்கு போயிருந்தபோது, அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் சம் 5 இயர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. குழந்த பிஞ்சு கையை விரலாக இருக்கே, நான் ஒரு ஃப்ளூட்டு தரேன், ஃப்ளூட்டு மேக்கர் வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அம்மா போயிருந்தாங்க, 2 பேரும் போயிருந்தாங்க. போயிட்டு அப்போ வந்து இந்த குழந்தைக்கு நான் இந்த ஃப்ளூட்டு கொடுக்குறேன், நாளைக்கு அதுக்கு ஊத கற்று கொடுத்து நீங்கள் உங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அது சின்னதாக 7 கட்டையில் உளுவுண்டுக்கு தான் இருக்கும். அது அதுலேருந்து சும்மா ஊதி ஊதி ஊதி, அப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கிடையாது, கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணி அது அப்படி தானே ஸ்டார்டட் டேக்கிங் அப் ஷேப். 10th 12th எல்லாம் வரும்போது அப்போது வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அதுக்கப்புறம் காலேஜில் இன்டர் கொலிஜியேட் காம்படிஷன், அப்புறம் ரேடியோவில் வந்து அந்த யூத் செக்ஷனில் அங்கே ஆடிஷன் பாஸ் பண்ணி அதில் கச்சேரி, சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வளர்ந்து, அதுக்கப்புறமா டிவியில் ஒரு தடவை இளந்தென்றல் அது வாசிச்சுட்டு, அது ஒரு சபா செக்ரட்டரி யக்ஞராமன், இப்போ அவர் இல்லை, கிருஷ்ணகாந்த் சபாவில் அவர் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கார். இன்றைக்கி பெரும்பாலும் சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க அங்கேருந்து கிளம்பினவங்க தான். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து முதல்ல கச்சேரி, யார் இந்த பொண்ணு வாசிக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு கச்சேரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோகுலாஷ்டமி சீரீஸ் நடக்கும். அப்போது அதில் முதல்ல கச்சேரி கொடுத்து, அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்து காலேஜ் வந்த உடனே, எங்கள் காலேஜ் நிறைய ஸ்டெல்லா மேரிஸில் படித்தேன். ஸோ அது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. இன்டர் கொலிஜியேட் காம்படிஷன்ஸு, ஷீல்டு, ப்ரைஸு, ரோலிங் ஷீல்டு இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ஆர்வம்
ரொம்ப தூண்டப்பட்டது. இந்த ப்ரைஸ்லாம் வந்ததும் ஓகே. ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சது. இதுக்கு நடுப்புற ரேடியோவில் வந்து காம்படிஷன் வின் பண்ணி எம்எஸ் அம்மா கையால் 82ல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க கையால தானா? இவ்வளோ ஸ்பெஷல்ல? யா, வெரி ஸ்பெஷல். அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விண்டு இன்ஸ்ட்ருமெண்டல். அது வந்து டெல்லியிலேருந்து வரும். ஸோ அது ஃபஸ்ட் ஆடிஷன் செகண்ட் ஆடிஷன்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது கிடச்சதுக்கு அப்புறமா வந்து ரெகுலராக ப்ரோக்ராம்ஸ் வரும். ஸோ அப்போ ஒன்று ஒன்றா வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்புறம் அம்மா கிட்ட கற்றுண்டு 2 பேரும் க்ரூம் பண்ணுவாங்க வீட்டில். அப்படி டெவலப் ஆகி அப்புறம் வந்து காலேஜ் முடித்த உடனே நான் வந்து எனக்கு 23க்குள்ளேயே கல்யாணம் ஆகிடுது. அப்போ வந்து போன இடங்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. ஸோ அங்கே வந்து அப்போது நிஜமாகவே ரொம்ப ஒரு ஒரு ப்ரெஷர். ஏன்னா அவங்களுக்கு எதிர்க்க நம்ம வந்து அபஸ்வரம் பேசக்கூடாது, நன்னா வாசிக்கணுமேன்னு எனக்கு அந்த குடும்பமாச்சே அதுக்காகவே நம்ம அந்த பிரைட காப்பாத்தணும்னு ஒரு பிரஷர் இருந்திருக்கும். நிச்சயதார்த்தம் 2 பேரையும் காப்பாற்றணும் இல்லையா? ஆமா, இந்த சைடு அந்த அம்மா சைடும் காப்பாத்தணும், மாமியார் வீட்டு சைடும் காப்பாத்தணும். நிச்சயதார்த்தமே ஒரு பெரிய டெஸ்டா. பட் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வரும்போதே சாரி டு இன்டரப்ட், நாங்க லைட்டா ஒன்று கேள்விப்பட்டோம். நீங்க உங்களை வந்து உங்களை தேடி வந்ததே உங்களோட அந்த ஃப்ளூட் வாசிக்கிற அந்த இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களாதான் உங்களை அப்ரோச் பண்ணி வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? எனக்கு வந்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. எப்படின்னாக்கா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு, அவள் மூலியமா என்னோட ஜாதகம் அவாட்ட போச்சு. அவங்கக்கிட்டேருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு போச்சு. அவங்க ஃப்ரெண்டு ராதா விஸ்வநாதனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ 1 2 3 4. ஸோ டைரெக்டாக போகல. இது எப்போ போச்சு என்ன ஆச்சு ஒன்றும் தெரியாது. நாங்கள் விட்டாச்சு. ஒரு நாள் திடீர்னு வந்து ராதாம்மா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா வந்து இதுக்கு குருவாயூரில் கச்சேரி, ஏகாதசி கச்சேரிக்கு போயிருக்காங்க. யார் பேசுகிறது அப்படின்னாங்க. அப்போ லேண்ட்லைன் தானே. இது மாதிரி நான் டாக்டர் பேசுகிறேன் அப்படின்னு. எப்போ வருவா அம்மா அப்படின்னா, நான் சொன்னேன் ஊருக்கு போயிருக்கா கச்சேரிக்குன்னு. எப்போ வருவா அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி நான் பேசினேன்னு சொல்லு, எங்கள் ஆத்தில் ஜாதகம் சேர்ந்துருக்குன்னு சொல்லுன்னு. எனக்கு என்னன்னே புரியாது. உங்களுக்கு தான் கேட்குறாங்கன்றது தெரியல உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் அம்மா யாரோ ராதாவா பேசினா இந்த மாதிரி ஜாதகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா, என்ன விஷயம் ஏது சமாச்சாரம்னு இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா எங்கள் அம்மா வந்து யாருக்கிட்ட காமிச்சாங்களோ அவங்க 1 மாதம் முன்னாடி அவங்கக்கிட்ட காமிச்சாச்சு. என்னோடய ஜாதகத்தை ஒரு மாதம் முன்னாடி அவங்க சன்னோட ஜாதகத்தோட காமிச்சு இது பண்ணி அது ஓகே சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா அதுக்கப்புறமா இந்த விஷயம் கேட்டு அவகிட்டயே கொண்டு போய் காமிச்ச போது அப்போது அவர் பாடுவர், அந்த மியூசிஷியன். அவர் ரொம்ப நல்லா ஜாதகம் பார்ப்பார். கும்போணம் பிரதர்ஸில் ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட காமிச்சோன்னு இந்த ஜாதகமானா அப்போ 1 மாதம் முன்னாடி பார்த்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா யார் பேசினான்னு சொல்லணும் இல்லையா, அதனால. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தேலாம், நாங்கள் ஊரில் இல்லை அப்படி சொல்லிட்டு. அப்போ நான் எப்போ பார்க்க வரலாம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து புதன்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டே வரேன். நான் எந்த சண்டேன்னு ஞாபகம் இல்லை. 85ல் டிசம்பரில் ஏதோ ஒரு சண்டே வந்தாங்க. ஒரு நிறைய மட்டை தேங்காயெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்களும் அந்த ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்டு, அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு ராமப்பிரியான்னு டிப்பாவெல்லாம் இல்லை, அவங்க வந்தாங்க. வந்துட்டு பார்த்த உடனே நான் வந்து ஒரே பயந்துட்டு இருந்தேன். என்னடா அது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா பெரிய ஃபேமிலியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். உங்கள் பொண்ணை ஒரு பாட்டு வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு. ஐயோ என்னடா அது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ பையன் ஆயிடுச்சுன்னு வரல. பொண்ணு பார்க்குறப்ப பையனே கூப்பிட்டு வரலையா? இவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வந்தாங்களா? ஆமாம். ஸோ வந்து அப்போது வாசிச்சுட்டு நான் வந்து கண்ணை முடிந்து அப்படியே குனிஞ்சு வாசிச்சுட்டேன். அவங்க எக்ஸ்பிரஷன்லேயும் பார்க்கல. இன்னொரு பாட்டு வாசி இப்படின்னாங்க. ஐயோ இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு என்னடா வாசிக்கிறது அந்த மாதிரி.
கையில் நம்ம ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இன்னொரு பாட்டு வாசித்தேன். அப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ இது வென்ஸ்டே நடந்ததா, சண்டே அன்னைக்கு நான் பிள்ளைய கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு வந்தாங்க. அப்போவும் திருப்பி பாட்டு வாசிக்க சொன்னாங்க. அப்போ மாமனார், அதாவது உங்க ராதாம்மா, husband, விஸ்வநாதன் அப்பா, அப்புறம் வந்து சந்திரசேகர், அப்புறம் வந்து என்னோட சிஸ்டர்-இன்-லா லக்ஷ்மின்னு, இப்போ ஷீஸ் நோ மோர். ஸோ இவன் எல்லாரும் வந்தா அதே மாதிரி வந்துட்டு திருப்பி வாசிக்க சொன்னான். இது எந்திராது, எனக்கு ஃபர்ஸ்ட் புடவை கட்டவே எனக்கு வராது. ஆமா, நீங்க நான் ஒரு எல்லாம் பாவாடை சட்டை லவ்வராமே நீங்க. அந்த பாவாடை சட்டை ரொம்ப பிடிக்கும். ஆ. ஒரு பாவாடை மேலே டாப்பு, இதுதான் என்னோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸு. ரொம்ப வருஷம் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் போட்டுட்டு இருந்தேன் நான். என்னை அலோவ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் நானே பார்த்தேன் நன்னா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அம்மா வீட்டுக்கு வந்தால் போட்டுன்றேன். அது மாதிரி ரொம்ப வருஷம் நான் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி அவங்க வாசலை பார்த்தானா உடனே குடு குடுக்குன்னு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவேன், புடவை கட்டிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்கள பார்த்த உடனே உடனே கடகடன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த உடனே அப்புறம் எல்லாம் வாசிக்க சொன்னாங்க. அப்புறமா அன்றைக்கி நைட்டே வந்து அவங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நேர பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்றுமே சொல்லலை. பொண்ணுக்கு வலது மூக்கு குத்துங்க அப்படின்னா, இது எதிர அது புதுசாக இருக்கே, நம்மளுக்கு ஓகே சொன்னால் தானே ப்ரொசீட் பண்ணுவா அப்படின்னா, வலது மூக்கு குத்துங்கன்னு சொல்லிட்டு போகிறாளே, ஒரு கால் அவளுக்கு பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியலையே இது எப்படி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா எனக்கு இருந்துச்சா? வந்து அப்போல்லாம் விவரமே போகாது. எனக்கு என்னோட ஸ்டடீஸ், என்னோட டிராயிங், என்னோட ஹேண்ட் ரொம்ப கேஷுவல் ஆட்டிடியூடு, எதுலேயுமே சீரியஸ்னஸ் கிடையாது. செய்யினா செய்வேன், அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ அப்புறம் வந்து நேராக எம்எஸ் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி அங்கே போயிட்டு இந்த மாதிரி சேகருக்கு பொண்ணு பார்த்துட்டேம்மா அப்படின்னு. யாருடி அப்படின்னு, அந்த சிக்கலாத்து பொண்ணு அப்படின்னு. அப்போ செம்மங்குடி மாமா அங்கே இருந்தார். எம்எஸ் அம்மா குரு இல்லையா, தாத்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா, அதனால சீட்டாட்டம் எல்லாமே குரு எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ அந்த பொண்ணா பேஷ் நல்ல குடும்பமாச்சே, தாராளமாக கொடுக்கலாம் ராதா, நீ உன் பிள்ளைய, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னா. ஏன்னா செம்மங்குடி மாமாவுக்கு எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா தெரியும். 85 டிசம்பரில் நடந்தது. 86ல் கல்யாணம் ஆன உடனே அப்புறமா கச்சேரி. நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏதோ அது அதுக்கு ஒரு சொல்ல பெரிய வந்ததானே. அது டிசம்பர் 11th எம்எஸ் அம்மா போன நாள், எங்கள் மாமியார் பிறந்த நாள், எம்எஸ் அம்மா போன நாள், எனக்கு நிச்சயம் ஆன நாள், எல்லாமே ஆன் சேம் டே, டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஸோ 85 டிசம்பர் 11th நிச்சயமாச்சு. ஸோ அந்த நிச்சயதார்த்தத்தின் போது வெளியில் செம்மங்குடி மாமா உட்காந்துருந்தாங்க, உள்ள எம்எஸ் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. வாசின்னு சொல்லிட்டாங்க. எம்எஸ் அம்மா சொன்னாங்களா? இல்லை, மாமியார், நீ வரும்போது ஃப்ளூட் எடுத்துன்னு வாடி, நீ வாசிக்கணும் அப்படின்ட்டாங்க. எல்லாம் பிக் ஷாட்ஸ், அந்த ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்து முக்கிய ஜாம்பவான்கள், மியூசிக்கல் ஜாம்பவான்கள் சுத்தி இருக்கு. எதுக்கு நான் என்னத்தை வாசிப்பேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கார் ஏறுற வரைக்கும் வாசிச்சுட்டு இருந்தேன் நான். போரும் வாசிச்சது கிளம்புன்னு அப்பா அம்மா இன்னொன்று ஹரி பண்ணி இது பண்ணினாங்க. நான் என்னத்தை வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நிச்சயதார்த்த ஃபீலிங்கே இல்லை. தட் ஏதோ எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள போற மாதிரி இருந்ததா? அதே ப்ரிசைஸ்லி மூஞ்சி ப்ளசண்ட்டாக வச்சுக்கூடி, எதுக்கு இவ்வளோ சீரியஸாக வச்சுட்டு இருக்க நீ, ஆஃப்டர் ஆல் பாட்டு தானே வாசிக்க போகிற, கச்சேரியாக பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஈஸ் அவுட் பண்ணி அங்கே போய் உட்காந்து ஃபார்மலாக அந்த பத்தில் பார்க்கலாம் மாற்றி எல்லாம் பண்ணி டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணோன்னே வாசின்னு அப்படியே இந்த குடல் இங்கே வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஐ வாஸ் நாட் இன் மை நார்மல் இது. பிகாஸ் தப்பு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சரியாக வாசித்தோமா இல்லையா, பிகாஸ் ஐ எம் வெரி சென்சிட்டிவ் ஃபார் எவ்ரி திங். அந்த சென்சிட்டிவிட்டி வந்து என்னை ரொம்ப ஷேக் பண்ணி விட்டுருது. எல்லோரும் வந்து பேசினாங்க. பட் எங்கள் அம்மா எனக்கு ஓகே சொன்னால் தான் எனக்கு வந்து ஒரு டிக் மார்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் ஒழுங்காக சாப்பிடலை, என்ன பண்ணினாங்க நிச்சயதார்த்தத்துக்கு எதுவுமே ஒன்றும் தெரியாது. இன்னி வரைக்கும் அந்த ஃபீலிங்கை நினச்சா ஒரு பட்டர்ஃப்ளை இன் மை ஸ்டமக் தான் வரும். அதுக்கப்புறமா ஆச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி நைட்டே திருப்பி வர சொன்னாங்க மற்றதெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம். ஸோ தட் மீன்ஸ் எவ்ரி திங் வாஸ் ஓகே அப்படின்னுட்டு
that's how I entered their family, and after 6 months I got married, and after that இனிஷியலாக கொஞ்சம் வெளியில் வாசிக்கிறத பற்றி மாமியார் இல்லை, அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் they were not very happy for me to perform because குடும்பத்தை கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எல்லா லேடிஸும் குடும்பத்தை கவனிக்க முடியாததெல்லாம் இல்லை, இதையும் பேலன்ஸ் பண்ணி அதையும் பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் 65 to 70% டேக்கிங் கேர் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் கச்சேரியும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ண மாட்டேன், பட் பண்ணுற சமயத்தில் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு, பிகாஸ் மதர்-இன்-லா ஒரு பக்கம் கச்சேரிக்கு போயின்னு இருப்பாங்க எம்எஸ் அம்மாவோட, நான் எங்கள் அம்மாவோட கச்சேரிக்கு போவேன், தனியாக கச்சேரிக்கு போவேன். ஸோ வீட்டில் ஒன்லி மேல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மாமியாரோட மாமியார் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. ஸோ இப்படியே சமாளித்து அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகி தென் ஐ டுக் அப் மை ஓன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், லைக் தனியாக கச்சேரி பண்ணுறது, எங்கள் அம்மாவோட பண்ணுறது, எம்எஸ் அம்மாவோட ட்ராவல் பண்ணுறது. அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அந்த டிசிப்ளின், அந்த ஒரு எல்லாமே ஒரு நல்ல நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இம்பைப் பண்ண முடிஞ்சுது. ஹவு ஷீ கேரிஸ் ஃபார்வர்ட் டியூரிங் கச்சேரிஸ், அவுட் சைட் கச்சேரிஸ், ஹவு ஷீ ட்ரீட்ஸ் பீப்புள். ஸோ இதெல்லாம் மாமியாரோட அந்த பழக்க வழக்கம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய கற்றுக்க வாய்ப்பு கிடைச்சிது. சிக்கல் சகோதரிகள் 2 பேரும் ரொம்ப ஒரு லெஜெண்டரியான ஒரு சிஸ்டர்ஸ். அது அந்த வழியில் வந்து நீங்களும் வரீங்கன்றப்போ அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? உங்கள் லைஃப்பில் அம்மா எவ்வளோ ஸ்பெஷல்? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அம்மாவை 2 ஆங்கிளாக நான் பார்க்கலாம். ஒன்று அம்மா எவ்ரி திங், அம்மா ஆஸ் அ ஃப்ரெண்டு, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்னை விட்டால் உலகம் கிடையாது. அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலி தானே நம்ம. குஞ்சுமணி அம்மா, நீலா அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, பாட்டி எல்லாரும் இருந்தாங்க. நான் ரொம்ப பெட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை வந்து அந்த அளவுக்கு பெட்டு பண்ணி இந்த சங்கீதத்தையும் கற்றுக் கொடுத்து அதை வந்து கச்சேரி பண்ண வச்சு, கச்சேரிக்காகவே தயார் பண்ணி 2 அம்மாக்களும் சொல்கிறேன். குஞ்சுமணி அம்மா ஒரு சொல்லி கொடுத்தா, நீலா அம்மா ஒன்று சொல்லி கொடுப்பா, இப்படியே எல்லாம் பண்ணி அப்போல்லாம் அதோட வேல்யூ தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐயோ இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு அப்போல்லாம் வந்து ஆட்டோவில் போகிற தைரியம் கிடையாது. கீழ்பாக்கிலேருந்து மந்தவள்ளி போகணும், 41 முள்ள போயிட்டு போயிட்டு அப்படி ஊர்லாம் சுற்றிட்டு போகும் அந்த பஸ்ஸு. ஸோ அப்படியே ஐ வில் பாண்டர் அப்பான் வாட் எவர் ஹஸ் பீன் டாட். இங்கே வந்து இங்கே சாயந்தரம் வேலை, கிச்சன், அந்த இதெல்லாம். ஸோ இப்படி அவங்களோட கச்சேரிக்கு ட்ரையோவா வாசிக்கும்போது நான் ஆரம்பத்துலேயே சோலோவை வாசிக்க ஆரம்பித்தேன். ட்ரையோவா வாசிக்க ஆரம்பித்த உடனே நிறைய இன்புட்ஸ் கிடச்சிது. கூட வாசிக்கும்போது அவள் எப்படி எந்த பக்கவாத்தியத்தை ஹேண்டில் பண்ணுறா, எப்படி ஹேண்டில் பண்ணுறா, எந்த சூழ்நிலையில் ஹேண்டில் பண்ணுறா, இது வந்து எனக்கு 2 சைட்லேயும் இம்பாய்ப் ஆச்சு. ஸோ எந்த க்ரௌடுக்கு எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்கும், யாருக்கு எப்படி பிடிச்சி அதுங்க செய்யணும், அதெல்லாம் வந்து 2 சைட்லேருந்து எனக்கு இன்புட்ஸ் கிடச்சிது. ஸோ இவங்க சைட்லேருந்து இது நிறையா கிடச்ச உடனே அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் இது ஊருக்கு ட்ராவல், அதெல்லாம் எப்படி பண்ணணும், என்ன சமாச்சாரம், என்ன எடுத்துன்னு போகணும், இதெல்லாம் வேறு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அங்கே போய் பேஸ்ட்டை விட்டுட்டு ப்ரஷ்ஷை விட்டுட்டு இப்போல்லாம் நிறையா நடக்கிறது. அப்போல்லாம் வந்து இப்போவும் நான் அந்த ஃபாலோ தான் பண்ணுறேன். என்னோடய கிட்டுனா அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸ்டிச்சிங் கிட்டு கூட இருக்கும் எமர்ஜென்சிக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு பட்டன் போச்சுனாக்க நம்ம அங்கே என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. திடீர்னு கிழிஞ்சதுனாக்க ப்ளவுஸு ஒரு இடத்துல கிழிஞ்சதுன்னா, அதனால எல்லாமே என்கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டது தான் அம்மா வீட்டிலேருந்து இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சமாச்சாரங்கள்லாம் நிறையா இன்புட்ஸ் கிடச்சிருக்கு. சங்கீத ரீதியாக நிறையாவே கிடச்சிருக்கு. பாடாந்திரம் இப்போ ஒரு கச்சேரிக்கு நான் வந்து எனக்கு இந்த பாட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதை வாசிச்சானாக்கா நான் அப்படியே அதை வந்து சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை கற்றுண்டுருவேன். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி அங்கே வந்து அந்த ப்ரெஷர் கிடையாது. அங்கே தம்புரா போடுறச்சே கலையக்கூடாது. அதை கலசலாக வந்ததுன்னா திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அது டை ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. அந்த இது என்ன சொல்கிறது, சுதி விளக்கும் இல்லை.
அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அங்கே சில நேக்கு தெரிஞ்சுட்டேன், இங்கே சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சுட்டேன். ஸோ அப்புறம் வந்து குஞ்சுமணி அம்மா வந்து 2010ல் தவறி போயிட்டாங்க. நீலா அம்மா 13 வரைக்கும் நாங்கள் டுவெட்டாக வாசித்தோம். ஓகே. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, குஞ்சுமணி அம்மா தவறுனதுக்கு அப்புறம் நீலம்மா வாசிக்கிறத அந்த நிப்பாட்டிட்டாங்க. சீசன்லயே வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அம்மாவால வாசிக்காம இருக்க முடியல. எங்க அம்மா கடைசி வரைக்கும் வாசிக்கணும்னு தான் துடிச்சாங்களே தவிர, அவங்களுக்கு கால் நடக்க முடியாத போயிடுது. ஹிப்பு ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க பெட்ரிடன் ஆயிட்டாங்க. அப்போ கூட வந்து அவங்களுக்கு தான் வாசிக்க முடியலையே, இப்படி ஆயிட்டமே, தான் வாசிக்க முடியலையே, இப்படி கவலை. ஆயிட்டமே. எங்க கச்சேரிக்கு போற, என்ன வாசிச்ச, ஏது வாசிச்ச, எல்லாம் என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க. தான் இப்படி ஆயிட்டமேங்கிறது தான் அவங்களோட ஹெல்த்தை அப்படியே சாப்பிட்டுட்டே தவிர, மற்றபடி அவங்களோட எனர்ஜி எனக்கு நினச்சா கூட வராது. அவங்க ஒரு வீராங்கனை ஒரு லேடியாக போயிட்டாங்க. குஞ்சுமணி அம்மா அந்த காலத்திலேயே லேடிஸ் வாசிக்கக்கூடாதுங்கிற இருக்கிறதுல ரெவல்யூஷனரியாக ஷி கேம் அப். ஸோ இவா 2 பேரும் வந்து ரொம்ப ஒரு வில் பவரோட 2 சிஸ்டர்ஸ் 60 வருஷம் சேர்ந்து இருந்து இவா அங்கே வந்து ரூலையே பிரேக் பண்ணினவங்க. மியூசிக் அகாடமியில் சங்கீத கலாநிதி ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க, சிஸ்டர்ஸாக இருந்தாலும் பிரதர்ஸாக இருந்தாலும். இவங்க 2 பேராக சேர்ந்து வாங்கினாங்க. அதே மாதிரி பத்மஸ்ரீ வந்து ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க, 2 பேருக்கும் சேர்ந்து பத்மஸ்ரீ வாங்கினாங்க. ஆக்சுவலாக ஒருத்தருக்கு பூஷன் கொடுத்து ஒருத்தருக்கு ஸ்ரீ கொடுத்தானாக்கா அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஸ்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து சாதனை பண்ண. அதேமாரி ரேடியோவில் வந்து ஒரு ரூல் இருக்குது. இப்போ அதை எடுத்துட்டாளா என்னன்னு தெரியல. டைரக்டரேட்டில் டாப் கிரேடு இருந்தானாக்கா 2 பேராக டாப் கிரேடு வாசிச்சானாக்கா, ஒருத்தர் இறந்தாருனாக்கா அவங்களோடது டிமோட் ஆகிடும். டாப்லேருந்து ஏ கிரேடு வந்துடும். அதை வந்து முறியடிச்சாங்க. ஏன்னா அத்தனை நாள் டாப் கிரேடில் வாசிச்சுட்டு அதை லோவர் பண்ணினா கிரேடு நன்னா சரியாக வராதுல. அது வந்து இப்போ வர ஜென்ரேஷனுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய ஒரு செட்டு. பெண்கள் வந்து ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிச்சதே இவங்களால தானே. அந்த ஒரு இத பார்த்து பிரேக் பண்ணதே முன்னாடி இருந்திருக்காங்க. மாயவரம் பாப்பா, வாலா, நவநீதம் எல்லாரும் இருந்திருக்காங்க. பட் இவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் அதிகமா இந்த துறைக்கு வரலான்றது அதிகமா வந்தது அம்மா பார்த்தது. அம்மா குஞ்சுமணி அம்மா பார்த்து, பெரியம்மா பார்த்தது நிச்சயமா. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறத பார்த்துட்டு நிறைய கேரளாலெல்லாம் நம்ம பசங்கள்லாம் வந்து நம்ம காம்படிஷன் ஜட்ஜ் பண்ணும்போது கவர்மெண்ட் லெவலில் போகும்போதெல்லாம், மேம் யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு அஸ், பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி ஐ டுக் திஸ் திங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் கம்பசூத்திரம் கிடையாது. பொம்மநாட்டி ஆம்பளைங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த ஊதல், அந்த கண்ட்ரோல், அதுதான். அண்டு அஃப்கோர்ஸ் அந்த வழிபாடு எப்படி பண்ணுறோம், அது சங்கீதம் ஒஸ்தியாக இருந்ததுனாக்கா அதை வந்து அதை தானே நம்ம வாத்தியம் மூலியமாக வெளியில் சொல்கிறோம். இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த மியூசிக்கோட இன்புட்ஸை வந்து சினிமாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறா, ஜாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறா, எப்படி இல்லாமோ தே ப்ரெசன்டட். இன்னி கட்டத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தானாக்க வேலைக்கு ஆகாது. பட் எனக்கு அதுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்குள்ளேயே ஒரு வேலையை போட்டுருக்கேன். அதுலேருந்து வெளியில் வர முடியல என்னால். ஸோ நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு பிடிச்சா கேளு, இல்லையா என்னை விட்டுரு அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே ஒரு 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 என்ன சொல்கிறது கேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் சொன்னீங்க அதை தாண்டி உங்களுக்கு இப்போ ஃப்ளூட் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய ஹாபிஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ஹாபிஸ், எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வரைய பிடிக்கும், பெயிண்ட் பண்ண பிடிக்கும். அப்புறம் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரி ஃபோட்டோலேயே எல்லாம் ஒட்டிக்கிட்டி அந்த மாதிரிலாம் பண்ண பிடிக்கும். அந்த ஃபோட்டோ 3 டைமென்ஷன்லாம் அந்த மாதிரி பண்ண பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் கீழ்பாக்கிலே மத்தியான வேளையில் தூங்காமல், அது எங்கள் அம்மா ட்ரைனிங். சின்ன வயசுலேயே இந்த மாதிரி கிராஃப்ட்ஸில் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கா. ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து ஜுவல்லரி மேலே ஆசை வந்தது. நாராயணா பேர்ல்ஸில் போயிட்டு இதை எடு, அதை எடு, இதை எடு, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணு, அதை கனெக்ட் பண்ணுமா. இந்த ஆஃப்டர்நூன் டயத்தில் வந்து அப்போல்லாம் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, கச்சேரி குறைச்சலாக இருக்கிற சமயத்தில் சூன் ஆஃப்டர் வெட்டிங் அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க, ஆஃபீஸ் டூர் அது இதுன்னு முன்னா நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் அப்படி எனக்கு ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு சாரிக்கு எதுக்கு அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு கிராஃப்ட்ஸில் ரொம்ப பிடிக்கும், ஜுவல்லரி மேக்கிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.
Plan your next summer escape with Grand Royal Tours. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.